ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 6வது பாடம் கதிர் ஒளியியல்ல மார்ச் 2020 மார்ச் 2025 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸில் கேள்வி நம்பர் 13, வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். கேள்வி 28, வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இதை 2 தடவை கேட்டிருந்தாங்க. கேள்வி 29, சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக தெரிகிறது? பேஜ் நம்பர் 6ல் இருக்க அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஓர கதிர்கள், இதை ஒரு தடவை 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி நமக்கு புக் பேக்கில் இல்லை. 3 மார்க்ஸ் பார்ப்போம். ஷார்ட் ஆன்சரில் இருக்க 2வது கொஸ்டின், கோலகாடியில் எஃப் மற்றும் ஆருக்கு இடையேயான தொடர்பு. இதை 2 தடவை பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. கேள்வி 4, ஒளியியல் பாதைக்கான சமன்பாடு. இந்த கொஸ்டின்ல ஒளியியல் பாதை என்றால் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. கேள்வி 11, மாறுநிலை கோணம் மற்றும் முழு அக எதிரொலிப்பு. இந்த கேள்வியை படிக்கும்போது பேஜ் நம்பர் 19ல் முழு அக எதிரொலிப்புக்கான நிபந்தனைகள் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதையும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதை தனியாக 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 5 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேள்வி நம்பர் 1 ஆடி சமன்பாடு, கேள்வி 2 ஃபிசியு முறை. இதை 2 கேள்வியையும் ரிப்பீட்டடாக பப்ளிக்கில் கேட்குறாங்க. கேள்வி 7 லென்ஸ் உருவாக்குபவர் சமன்பாடு. இதை 3 தடவை பப்ளிக்கில் கேட்டாங்க. கேள்வி 9 முப்பட்டகம் ஒன்றின் திசை மாற்ற கோணத்துக்கான சமன்பாடு. கேள்வி 10 நிறப்பிரிகை என்றால் என்ன? நிறப்பிரிகை திறனுக்கான கோவை. ப்ராப்ளம்ஸ்ல எடுத்துக்காட்டு 6.6, எடுத்துக்காட்டு 6.15, எடுத்துக்காட்டு 6.21. இந்த கேள்வியில திசை மாற்ற கோணம் 37 டிகிரின்றதுக்கு பதிலாக 40 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல 10வது கேள்வி கேட்டிருந்தாங்க.